ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் இன்றைக்கி அங்காளம்மன் கோவிலில் ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதை தான் இப்போ உங்களோட நாங்களும் சேர்ந்து ஷேர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க சேனல் உள்ள போகலாம். கரெக்டாக வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா நான் ஊருக்கு போய்ட்டு இருந்தேன், பாட்டிக்கு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தில் எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணி ஜாலியாக சாமி கும்பிட்டோம். பல்லவி கூட சரியாக அழகாக இருக்கா பாருங்களேன். அப்படி எங்கள் ஊரில் பம்பை அடிக்க அங்கே இருக்கிற சாமி ஆடி எங்களுடைய குறையெல்லாம் தீர்த்து வச்சாச்சு. அந்த பம்பை அடிக்கிற சத்தத்தை கேட்க அந்த அம்மா ஆவேசமாக வராங்களே இல்லையோ, நாங்கள் ஆவேசமாக வரா மாதிரி இருந்துச்சு. எங்கள் கால் நிற்கவே முடியல டான்ஸ் ஆடுறதுக்கு. கோவில் செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு முறையும் மொத்தம் 3 நாள் திருவிழா. வெள்ளி, சனி, ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை தான் கும்பாபிஷேகமே பண்ணாங்க. ஸோ இந்த 3 நாள் தொடர்ந்து இருந்த பூஜைகள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறோம். மேக்ஸிமம் நான் எடுத்த கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணுறேன், சரிங்களா? இந்த கோவில் பயங்கர விசேஷமான கோவிலுங்க. எப்படியாப்பட்ட ஒரு இது மனசு வருத்தமாக வந்தால் கூட இங்கே வந்து அந்த அம்மன் கிட்ட வேண்டுனா போதும், அப்படியே மனமிறங்கி நம்மளுக்கு அந்த அம்மா வந்து உதவி பண்ணுவாங்க. சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எங்களுடைய ஃபஸ்ட்டு கிளிப். இது எங்கள் அண்ணன் பையன். இவங்க வந்து எங்கள் பெரியப்பாவும் எங்கள் மாமாவும் சாமிக்கு வந்து அர்ச்சனை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எங்கள் அண்ணன் பையன் பெரியவன். அவன் ஃபஸ்ட்டு காமிச்சல அவன் சின்னவே, அவன் பெரியவன். அப்புறம் ஒரு அம்மாவுக்கு ஆவேசமாக அங்காளம்மன் சாமி வந்துருச்சு. சிலம்பு கேட்டு ஒரு பொண்ணு கொடுக்கவே இல்லை. என் தங்கச்சி தான் அவ்வளோ. அவகிட்ட பயங்கர ஆவேசம் அப்படின்னு. இது என் செல்ல தங்க பையன். என் பொண்ணு இப்போ அடிக்க போகிற அடியில் இப்போ பாருங்கள், என் பொண்ணுக்கு சாமி வந்து எப்படி ஆட போகிற பல்சே ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பா ஆடுறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோவிலை பற்றி எதாவது விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ 48 நாள் மண்டல பூஜை வேறு நடக்க போகுது. அதை பற்றியும் நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த கோவிலுடைய விசேஷம் என்னன்னு சொல்லி நாங்கள் ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? மேக்ஸிமம் இந்த கோவிலில் வந்து பேய் ஓட்டுறது தான் ரொம்ப விசேஷம். நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அங்கே நிறைய பேருக்கு பேய் ஓட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வர ஜென்ரேஷன்லலாம் அது பண்ணுறதே இல்லை. ஸோ இனி யாரும் அந்த இடத்துல பேய் ஓட்டுவாங்களா என்னன்னு தெரில. ஆனால் சாமி வர வச்சு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நான் அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் இனிமேல் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சண்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் மெயின் பிக்சர். ஆமாம், கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே இருந்து கலசம் வைக்கும் பொழுது ஐயர் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் கீழே தான் நின்று பார்த்துமே. மேலே வந்து எங்கள் அண்ணா வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் நல்லா சாமியை வேண்டிக்கோங்க. இது மேக்ஸிமம் நாங்கள் கிட்ட இருந்த கோவிலில் இருந்த எங்களாலேயே இந்த கலச பூஜையை பார்க்கவே முடியல. நீங்களும் தூரமாக இருக்கீங்க, உங்களாலேயும் இந்த கலச பூஜையை பார்க்க முடியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. எங்களை மாதிரி நீங்களும் இந்த கலச பூஜையை பாருங்கள். நல்ல மனசில் வேண்டிக்கோங்க, கேட்டதெல்லாம் கிடைக்கும்.
பூஜை முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருக்குமே வந்து அவங்க மேலேருந்து தீர்த்தமோ பூவு எல்லாமே தெளிக்க போகிறாங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் பிடிச்சிக்கோங்க, சரியா? பிடிங்க பிடிங்க பிடிங்க. நாங்கள் பிடிச்சிட்டோம், நீங்களும் பிடிச்சிட்டிங்களா? அவங்களுக்கும் அதே மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இந்த அம்பாள்கிட்ட நாங்களும் வேண்டிக்கிறோம். இந்த சேனலை பார்த்துட்ருக்குற, இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் அந்த அம்மாவுடைய அருள் முழுமையாக கிடைக்கணும்னுட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம், சரிங்களா? பிடிச்சிட்டிங்க, நாங்களும் பிடிச்சிட்டோம். இதுக்கு எத்தனை ஜனம் பாருங்க. நம்ம என்னதான் கடையில் முழமாக தலையில் பூ வாங்கி பைசா கொடுத்து வச்சாலும் இந்த மாதிரி சாமிக்கிட்ட இருந்து வர ஒரு இனுக்கு பூவை நம்ம வாங்கி தலையில் வச்சாலும் அது கோடி ரூபாய்க்கு சமங்க இல்லை? அப்படி தானே? ஆமாம். சரி, இப்போ தீர்த்த தண்ணியெல்லாம் தெளிக்க போகிறாங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் நினைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ண பாவம் எல்லாமே கழிஞ்சு போய் புண்ணியம் வந்து சேரும், சரிங்களா? இது நைட்டு அழகாக இருக்குமா? அழகாக இருந்தால் அழகாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? கோயில் உள்ள எடுத்தோம். இது என் செல்ல பல்சு பாப்பா. ஓகே,
இப்போ தான் அம்மா உள்ளே வச்ச ஃபோட்டோஸ் அது நான் உன்னையோட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட யாருக்கும் தெரியாது நான் எடுத்தது. ஈவினிங் வந்து சாமி வந்து தேர் கிளம்ப போகுது. எல்லையில் இருக்கிற சாமிக்கிட்ட போயிட்டு நாங்கள் வரணும். ஸோ அதனால் கிளம்பியாச்சு. இது நான் அதிகமாக கிளிப் எடுக்கல, சில கிளிப்பை மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கரெக்டாக செல்லியம்மன் கோவிலாண்ட போயிட்டு அங்கேருந்து எடுத்தது. எங்கள் மாமா தான் சாமியை பூசாரி அதில். ஆமாம், எங்கள் மாமாக்கிட்டே சொல்லிடுறவங்க எல்லாருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ண சொல்லி. ஓகே மக்களே, இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே வந்து அம்மன் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்க. கும்பாபிஷேகத்தில் வர முடியாதவங்க, கலந்துக்க முடியாதவங்களாம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா அம்மன் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டாட்டா, எல்லாருக்கும் வணக்கம்.